உபவாசித்து, ஊக்கமாக, விடாமுயற்சியோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் போராடி ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அபிஷேகம் சாதாரணமாக கிடைத்து விடாது. முதலாக உங்களையே நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். எல்லா பாவம், பாவ நாட்டங்கள், உலக பிரகாரமான எண்ணங்கள், இச்சைகள், பற்றுகள் இவை எல்லாவற்றையும் பிடுங்கி எறிந்துவிட்டு, ஏக மனதோடு நான் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு நீங்கள் உபவாசித்து, ஊக்கத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு ஜெபித்தீர்கள் என்றால், அபிஷேகம் உங்கள் மீது அபரிதமாக ஊற்றப்படும். அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே, இறை பிரசன்னம் என்றென்றுமாக உங்களிலே தங்கியிருக்கும் பிரியமானவர்களே. இறை பிரசன்னம் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கும்போது நீங்கள் பாவம் செய்யவே முடியாது. பரிசுத்தமான வாழ்வு நீங்கள் வாழ்வீர்கள். தூய ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்ள ஞானமும் அறிவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அகக்கண்கள் திறக்கப்பட, உருவமற்ற கடவுளை நீங்கள் உள்ளத்திலே தரிசிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட்.